ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலை பட்டுவும் ரோஜாவும் மதிய உணவிற்காக மீன் குழம்பு வைக்கலாம் என்று திட்டமிடுகிறார்கள். அவர்கள் இருவரும் சந்தையில் இருக்கும் ஒரு பெரிய மீன் கடைக்கு செல்கிறார்கள். ரோஜா, இன்னைக்கு எப்படியாவது நல்ல ருசியான ஜிலேபி மீன் வாங்கிட்டு போயிரணும். லட்டுவும் தாமரையும் மீன் குழம்புன்னா அவ்ளோ ஆசையா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஆமா பட்டு. ஆனா கடையில மீன் வாங்கும்போது மட்டும் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். சில பேரு பழைய மீனையெல்லாம் தலையில கட்டிடுவாங்க. அதோ அந்த முரட்டு பறவை அண்ணன் கடைக்கு போவோம் வா. அண்ணே, எங்களுக்கு 1 கிலோ நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா பாத்து எடுங்க. நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்க கடைக்குன்னு தேடி வந்திருக்கோம். ஏமாத்திடாதீங்க அண்ணே. ஆமாண்ணே, கையில் இருக்கிற காசையெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கோம். நல்ல மீனா போட்டீங்கன்னா நாங்க எப்பவும் உங்க கடைக்கே வருவோம். மத்தவங்களுக்கும் சொல்லுவோம். ஆனால் அந்த மீன் கடைக்காரரோ நால்வரையும் ஏமாற்றும் எண்ணத்தில் பல நாட்களாக விற்காமல் தேங்கிக் கிடந்த கெட்டுப்போன மீன்களை பார்சல் கட்டித் தருகிறார். மிகவும் ஆசையாக வீட்டுக்கு வந்த பட்டுவும் ரோஜாவும் அந்த மீன் பார்சலை பிரிக்கிறார்கள். ஆனால் உள்ளே இருந்த மீன்களின் துர்நாற்றம் வீடு முழுக்க வீசுகிறது. ஐயோ, இது என்ன ரோஜா? மீன் இப்படி அழுகி போய் கிடக்கு. கிட்ட கூட போக முடியல. அவ்ளோ நாத்தம் அடிக்குது. அந்த ஆளு நம்மள பார்த்தா அவ்ளோ ஏமாளியா தெரிஞ்சதா? ஆமா பட்டு, இது நேத்து மீன் கூட கிடையாது. பார்த்தாலே தெரியுது. 4 நாளைக்கு முன்னாடி செத்துப்போன மீனை எடுத்து நமக்கு தந்திருக்காரு. இதுல குழம்பு வச்சா நாம எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். கஷ்டப்பட்டு சேர்த்த காசு குடுத்து இப்படி ஏமாந்து நிக்கிறோமே ரோஜா. அந்த ஆளுகிட்ட இப்பவே போய் சண்டை போடணும் போல இருக்கு. மனசே கேக்கல. நாம போனா அந்த ஆளு ஒத்துக்கவா போறாரு? ஆனா இப்படி பொய் சொல்லி காசு சம்பாதிக்கிறவங்கள சும்மா விடக்கூடாது. எனக்கே அழுகையா வருது பட்டு. அவர்கள் இருவரும் சோகமாக அழுவதை பார்த்த தாமரையும் லட்டுவும் விஷயம் அறிந்து ஆவேசமாக மீன் கடைக்கு கிளம்புகிறார்கள். நியாயம் கேட்பதற்காக மீன் கடைக்குச் சென்ற தாமரையும் லட்டுவும் அந்த கடைக்காரரை சூழ்ந்து கொள்கிறார்கள். அங்கிருந்த மற்ற பறவைகளும் இதை கவனிக்கத் தொடங்குகின்றன. அண்ணே, நீங்க ஒரு பெரிய மனுஷன். இப்படி பச்சையா பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எங்களோட பாவப்பட்ட காசு உங்களுக்கு அவ்வளவு பெருசா போச்சா? ஒழுங்கா அந்த அழுகிப்போன மீனை திரும்ப வாங்கிட்டு எங்களோட காசை திருப்பி தந்துடுங்க. இல்லன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நீங்க எவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரன்னு சொல்லுவோம். அண்ணே, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்த காசு அது. இப்படி பழைய மீனை விக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இப்போவே எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இது உங்களுக்கு பழக்கம்னு தெரியுது. ஆனா எங்க கிட்ட இது செல்லாது. ஒண்ணு புது மீனை தாங்க, இல்லன்னா காசை கொடுங்க. இதை கேட்டு ஆத்திரமடைந்த அந்த முரட்டுப் பறவை அவர்களுக்கு பதிலளிக்காமல் கைகளை ஓங்கி அடிக்கப் பாய்கிறார். முரட்டுப் பறவை தன் பலத்தை பயன்படுத்தி தாமரையையும் லட்டுவையும் அசிங்கமாக திட்டி அங்கிருந்து விரட்டி அடிக்கிறார். அவர்கள் அவமானத்தில் அழுது கொண்டே ஓடுகிறார்கள். பாங்கடி இங்கிருந்து! பட்டப்பறவைங்க வந்து என்கிட்டயே நியாயம் பேசுறீங்களா? ஜாஸ்தி பேசினா அவ்வளவுதான். 2 பேரோட காலையும் ஒடிச்சு எடுத்துடுவேன். பாத்துக்கோங்க. ஐயோ, அண்ணே, அடிக்காதீங்க. நாங்க போயிடுறோம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்கள காயப்படுத்தி நீங்க சம்பாதிக்கிற பணம் என்னைக்கும் உங்களுக்கு நிலைக்காது. பாவம், பட்டுவும் ரோஜாவும் அவங்களுக்காக பேச வந்தா இப்படி துரத்தி அடிக்கிறாரே. இந்த ஆளு மனசுல கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? வா லட்டு, இங்கிருந்து போகலாம். இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. கடவுள் ஒரு நாள் இவருக்கு கண்டிப்பா புத்தி புகட்டுவார். அழுது கொண்டே நால்வரும் தங்கள் குடிசையில் வந்து சோகமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைக்காத ஒரு சம்பவம் அடுத்த நாள் நடக்கிறது. அடுத்த நாள் காலை அந்த மீன் கடைக்காரர் தனது வண்டியில் மீன்களை ஏற்றிக்கொண்டு வேகமாகச் செல்லும்போது எதிர்பாராத விதமாக வண்டி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிறார். ரோஜா, அங்கே பாரு. கூட்டமா இருக்கிற இடத்துல யாரோ ஒரு பறவை அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கு. யாரும் பக்கத்துல போக கூட மாட்றாங்க. வா, நாம போய் என்னன்னு பாப்போம். அங்கே பாருபட்டு, இது அந்த மீன் கடைக்கார அண்ணன் இல்ல? வண்டி ஓரமா சாஞ்சு கிடக்கு. மீனெல்லாம் ரோட்ல செதறி போயிருக்கு. பாவம், ஆளு அசைவே இல்லாம கிடக்குறாரு.
நேத்து நம்மள அடிச்சவர்னு பார்க்க வேண்டாம் ரோஜா. இப்போ இவருக்கு உதவி தேவைப்படுது. சீக்கிரம் நாம இவரை தூக்கி ஒரு வண்டியில ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். ஆமா பட்டு, நாம அமைதியா இருந்தா இவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். மத்தவங்க யாராவது உதவிக்கு வராங்களான்னு பாரு, இல்லனா நாமளே தூக்குவோம். அவர்கள் நால்வரும் சேர்ந்து தங்கள் பழைய பகைமையை மறந்து அந்த முரட்டுப் பறவையை தூக்கிக் கொண்டு அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு ஓடுகிறார்கள். மருத்துவமனையில் அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றும் அதற்கு ரத்தம் உடனடியாக தேவை என்றும் டாக்டர் கூறுகிறார். ஆனால் ரத்தம் கிடைக்காமல் தாமதமாகிறது. இந்த பறவைக்கு உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வெளியேறிடுச்சு. இப்பவே ரத்தம் ஏத்தலனா இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ எங்ககிட்ட அந்த குரூப் ரத்தம் ஸ்டாக் இல்லையே. டாக்டர், தயவு செஞ்சு தயங்காதீங்க. என் ரத்தத்தை எடுத்துக்கோங்க. இவரை எப்படியாவது பிழைக்க வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இதுல என்னோட ரத்தம் சேர்றதுல எனக்கு சந்தோஷம்தான். டாக்டர், எனக்கும் அதே ரத்த பிரிவுதான். பட்டுக்கிட்ட இருந்து எடுக்கிறது பத்தலன்னா என்னோட ரத்தத்தையும் எடுத்துக்கோங்க. இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அவங்களுக்காக இவர் பிழைக்கணும். உங்கள பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. நேத்து உங்கள அடிச்சவருக்காக நீங்க இன்னைக்கு ரத்தம் தர்றது எவ்ளோ பெரிய விஷயம். நிஜமான மனிதநேயம் உங்ககிட்ட தான் இருக்கு. பட்டுவும் ரோஜாவும் ரத்தம் கொடுக்க அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிகிறது. சில மணி நேரங்களுக்குப் பிறகு அவர் கண் விழிக்கிறார். கண் விழித்து பார்த்த கடைக்காரர் தன் உயிரை காப்பாற்றியது தான் அவமானப்படுத்திய அதே 4 தோழிகள்தான் என்பதை அறிந்து உடைந்து போகிறார். என்ன மன்னிச்சிடுங்க தங்கச்சிகளா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு பழைய மீனை தந்து ஏமாத்தினேன். ஆனா நீங்க எனக்கு புது உயிரையே தந்திருக்கீங்க. அண்ணே, அதையெல்லாம் இப்போ நினைச்சு வருத்தப்படாதீங்க. நாங்க பண்ணது ஒரு சின்ன உதவிதான். நீங்க இப்போ நல்லபடியா உயிரோட இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆமா அண்ணே, ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சு வாழறதுதான் வாழ்க்கை. நாங்க உங்க மேல எந்த கோவமும் வச்சுக்கல. நீங்க சீக்கிரம் குணமானா போதும். உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கு. நான் இவ்ளோ கேவலமா நடந்துகிட்டதுக்கு கடவுள் எனக்கு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. இனிமே நான் வேற மனுஷன். அவரது கண்களில் இருந்து வழியும் கண்ணீர் அவரது இதயத்தில் இருந்த கர்வத்தை முழுமையாக கழுவி விடுகிறது. சில வாரங்களுக்குப் பிறகு அந்த மீன்கடைக்காரர் முழுமையாக குணமடைந்து மீண்டும் கடைக்கு வருகிறார். இப்போது அவர் அந்த ஊருக்கே முன்மாதிரியான ஒரு நல்ல மனிதராக மாறிவிட்டார். வாங்க தங்கச்சிகளா, இன்னைக்கு ஆத்துல இருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் வந்திருக்கு. இத நீங்க காசு கொடுக்காம எடுத்துட்டு போனோம். இது உங்க அண்ணனோட அன்பு பரிசு. நீங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா காசு வாங்காம நாங்க எதையும் எடுத்துட்டு போக மாட்டோம். அதுதான் முறை. ஆமாண்ணே, நமக்குள்ள இருந்த அந்த பழைய கசப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரிதான். உங்க கடையில இனிமே நல்ல மீன் கிடைக்கும்னு எல்லாருக்கும் சொல்றோம். பாருங்களே, ஒரு சின்ன அன்பும் உதவியும் எப்படி ஒரு மனுஷனை மாத்திடுச்சுன்னு. அன்புதான் உலகத்திலேயே பெரிய சக்திங்கிறதுக்கு இதுவே சாட்சி. 5 பறவைகளும் மகிழ்ச்சியாக சிரித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்தால் உலகம் இன்னும் அழகாகும் என்ற நீதியோடு இந்த கதை முடிகிறது.